ஓம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற தலைப்பு அட்டாங்க யோகம். அட்டாங்க யோகத்துல ஏற்கனவே இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம் இந்த 4 தலைப்பு பார்த்துட்டோம். இந்த 4 தலைப்புமே எதை பத்தி அப்படின்னா நம்மளுடைய உடலை பத்தி. உடல்னா நம்மளால பார்க்க முடியும், மற்றவங்களுடைய உடல் எப்படி இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுது. அவங்க உடலுக்கு ஒரு ஆசனமோ ஒரு மூச்சு பயிற்சியோ செய்யறாங்க அப்படின்னா நம்மளால அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். அது வந்து புற தோற்றம், வெளி உடலுக்கு அவங்க செய்யக்கூடிய பயிற்சி. அதே மாதிரி இயமம் நியமமும் நம்ம சொல்லலாம். அவங்க செய்யற செயல்கள் மூலமா நீ இன்னும் இந்த இயமத்துல இதை செய்யலாம், நியமத்துல இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுமே வெளியில சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் இயமத்துல செய்யறேன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த 4மே புற உடல், ஸ்தூல உடல் சார்ந்தது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் அப்படிங்கிறது நம்மளால பார்த்து உணர முடியாது, அது வந்து ஒரு சூக்கும உடல். இந்த புற உடலுக்கு உள்ள அகமா இன்னொரு உடல் இருக்கு. அந்த உடலை பத்தின விஷயங்கள் தான் பிரத்யாகாரம். அப்ப அட்டாங்க யோகத்துல 8 நிலைகள் இருக்கு அப்படின்னா முதல் 4 நிலைகள் வந்து வெளி உடல் சம்பந்தப்பட்டது. அடுத்த 4 நிலைகள் உள் உடல் சம்பந்தப்பட்டது. அதுல நடுவுல இருக்கக்கூடிய இந்த பிரத்யாகாரம் வந்து என்னன்னா இந்த வெளி உடலையும் உள் உடலையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் போல இருக்கக்கூடியதுதான் பிரத்யாகாரம். அப்ப இனி நம்ம பார்க்கக்கூடிய நிலைகள் எல்லாமே வந்து அகம் சார்ந்த விஷயங்கள். அந்த அந்த உள் உடலுக்கு தான் நம்ம என்ன பெயர் சொல்றோம் அப்படின்னா மனம் அப்படின்னு சொல்றோம். அப்ப மனம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய உடல் மாதிரியே இன்னொரு உடல், மனசாட்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த உடல் மாதிரியே இன்னொரு உடல் பேசுற மாதிரி, கண்ணாடியில பிரதிபலிக்கிற மாதிரி அப்படி நம்ம பாக்குறோம். அப்ப இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு உடல் தான் மனம். அந்த மனம் ஆகிய அந்த சூக்கும உடலை பத்தி தான் நம்ம இனி வரப்போற பகுதியில பார்க்க போறோம். அதுல முதல் தலைப்பு பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. பிரதி அப்படின்னா விலகி இருத்தல் அப்படின்னு பொருள். ஒரு இதை விட்டு விலகி வர்றதுதான் பிரதி. ஆகாரம் அப்படின்னா உணவு. உணவுல இருந்து நாம கொஞ்சம் விலகி இருக்கக்கூடியதை பத்தி தான் சொல்றது பிரத்யாகாரம். அப்ப ஆகாரம்னு சொன்னாலே நம்ம வந்து பொதுவா நம்ம சாப்பிடக்கூடிய வாயால நாக்கால சுவைத்து சாப்பிடக்கூடிய உணவை தான் நம்ம ஆகாரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் ஆகாரம் கிடையாது. நம்ம செவியால கேட்கிறதும் ஆகாரம் தான். நம்ம திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பாரு, செவிக்கு உணவு இல்லாத போது அப்படின்னா செவியால நம்ம கேட்கக்கூடியதும் ஒரு உணவு. செவி மூலமா நம்ம உடலுக்கு போகுது. இப்ப ரொம்ப டயர்டா இருக்கும், அப்ப வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்ச உடனே நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வருது. அப்ப அந்த உடல்ல எனர்ஜியே இல்லாதப்ப ஒரு உணவு வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்குது. அது வந்து உணவு வந்து நம்ம இப்படி சாப்பிடக்கூடிய உணவா மட்டும் இல்லாம செவி வழி உணவாவும் இருக்கும். இப்ப நமக்கு வந்து எனர்ஜியே இல்லாம ரொம்ப டயர்டா ஆயிட்டோம், உடம்பு முடியல, ரொம்ப டயர்டா இருக்கும், அப்படியே படுத்தே இருக்கோம் அப்படின்னா நமக்கு போன்ல ஒரு நியூஸ் வருது, நம்மளோட நெருங்கின சொந்தக்காரவங்க பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க, ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுக்குள்ள வர போறாங்க அப்படின்னு செவி வழியா ஒரு ஒரு செய்தி வருது அப்படின்னா அந்த அந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு அந்த 10 நிமிஷத்துக்குள்ள அதிகப்படியான எனர்ஜி வந்துடும். வந்து கடகடன்னு அந்த ஹாலை மட்டுமாவது அப்படியே நல்லா கிளீன் பண்ணி வச்சிருவோம். அந்த இருந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே அப்படியே பக்கத்து ரூம்ல போட்டு ஒதுக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு காஃபி ஏதாவது ஒன்று டக்குன்னு ரெடி பண்ணிடுவோம். எப்படி நமக்கு அவ்வளவு எனர்ஜி வந்தது? அது வரைக்கும் நம்ம உடம்பு முடியாம இருந்தோம் இல்லையா? செவி வழியா ஒரு செய்தி வந்த உடனே அது நமக்குள்ள ஒரு எனர்ஜியை கொடுக்குது. கொடுத்து நமக்கு அதுக்கு வேணுங்கிற ஆற்றலை அது கொடுக்குது. அதே மாதிரிதான் கண்ணு கண்ணு மூலமாகவும் நம்ம அப்படியே ரொம்ப டல்லா நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம், காலெல்லாம் வலிக்குது, இதுக்கு மேல நடக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல போறோம். திடீர்னு நமக்கு பிடிச்ச ஒரு ஜவுளி கடை வருது,
சாரி ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு கண்ணு பார்த்த உடனே நமக்கு சரி ஒரு அரை மணி நேரம் லேட்டா கூட வீட்டுக்கு போயிடலாம், அந்த ஷாப்பிங்கை முடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு கண்ணு நமக்கு பிடிச்ச விஷயத்த பார்த்த உடனே அது கண்ணு மூலமா நம்ம உடலுக்குள்ள ஒரு உணவா போன உடனே எப்படி அந்த ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சா நம்ம உடம்புல ஒரு எனர்ஜி வருமோ அதே எனர்ஜி கண்ணு மூலமாகவும் நமக்கு வருது. நம்ம அதுக்கப்புறம் போய் நம்ம எல்லா வேலையும் செய்றோம். அதே மாதிரி தான் நம்ம ரொம்ப சோர்வா போய் ஏதாவது மொட்டை மாடியில போய் உட்கார்ந்துருப்போம். ஆனா அந்த காத்து நம்ம மேல பட அப்படியே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஆகுற மாதிரி ஒரு உணர்வு வரும். இந்த மாதிரி நம்மளுடைய ஐம்புலன்கள் வழியா நாம எடுத்துக்கிறது எல்லாமே உணவு தான். அப்ப இந்த இடத்துல ஆகாரம் அப்படின்னு சொல்றது ஐம்புலன்களால நம்ம உடலுக்குள்ள வரக்கூடிய உணவை தான் அவர் வந்து ஆகாரம் அப்படின்னு சொல்றாரு. பிரதி அப்படின்னா இதை விட்டு விலகி இருக்க வேண்டும். ஏன்னா நம்மளுடைய ஐம்புலன்களும் என்ன பண்ணுது, வெளியில அது இஷ்டத்துக்கு போய் அதுக்கு பிடித்ததெல்லாம் உணவா எடுத்துட்டு கொண்டு வருது. இந்த ஐந்து புலன்களும் ஒரு டூல் மாதிரி தான். அதுக்கு எதுவுமே தேவையில்லை. அது போகுது, உணவை எடுத்துட்டு வந்து மனதுக்கு கொடுத்துருது. அந்த மனம்தான் வந்து இது எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு முடிவு பண்ணுது. திரும்ப அது வேணுமா வேண்டாமான்னு அதுதான் முடிவு பண்ணுது. அப்ப இந்த ஐம்புலன்களும் கொண்டு வந்து மனது கிட்ட கொடுக்குது. மனம்தான் திரும்பவும் அந்த கண்ணை இயக்கி அந்த பாதைக்கு போக வைக்குது. அப்ப இந்த ஐம்புலன்களும் சேர்ந்ததுதான் வந்து மனம். அப்ப இங்க பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்றது மனதை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அடுத்து சொல்றாரு. நம்ம இந்த ஐம்புலன்களுக்கு இன்னொரு பெயர் என்ன சொல்லுவோம்னா ஐம்பொறின்னு சொல்லுவோம். பொறிங்கிறது எதுக்காக பொறின்னு சொல்றோம்னா நம்ம வந்து எலி பொறி அப்படின்னு சொல்லுவோம். எலிய வந்து பிடிக்கிறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு ஒரு கருவியை எலி பொறின்போம். அதுக்குள்ள என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு தேங்காய் சில்லோ வடையோ ஒரு உணவு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லுக்கே அந்த எலி என்ன பண்ணும் வந்து அதுல மாட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை அடிச்சிருவோம். அந்த இதுதான் வந்து எலி பொறி. அதே மாதிரி இறைவன் வந்து நமக்கு இந்த ஐந்து பொறிகளையும் வச்சிருக்காரு. எப்படி அந்த எலிய பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி இறைவன் இந்த ஐந்து பொறிகளையும் வச்சிருக்காரு. இந்த ஐந்து பொறிகளும் என்ன செய்யுது, அதோட உணவை தேடி அது வந்து வெளிநோக்கி போகுது. இறைவன் வந்து அதையே வந்து மையமா வச்சுட்டு நம்மளுடைய உயிர் வந்து அதனாலேயே போயிருது. இந்த மனம் வந்து இந்த ஐம்பொறிகளையும் அது பின்னாடியே போறதுனால நம்மளுடைய உயிர் வந்து போகுது. அப்ப இந்த பொறிகள் மூலமா தான் இறைவன் வந்து நம்மளை பிடிக்கிறாரு. எப்படி நம்ம எலியை பிடிக்கிறோமோ அது மாதிரி இந்த ஐம்பொறிகள் மூலமா இறைவன் நம்மளை வந்து பிடிக்கிறாரு. அப்ப நம்ம இந்த இதுல இருந்து எப்படி மீண்டு வரணும், இந்த மனதை வந்து இந்த ஐம்பொறிகள் பின்னாடி போக விடாம என்ன செய்யணும் அப்படிங்கறத தான் இந்த பிரத்யாகாரம் அப்படிங்கிற பகுதியில வந்து பார்க்க போறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், பிராணயாமம் பார்த்தோம். பிராணயாமம் நம்ம இப்ப வார வாரம் அதுக்கு பிராக்டிஸ் பண்ற கிளாஸும் வச்சிருக்கோம். இடதுல இன்ஹேல் பண்ணணும், அதுக்கப்புறம் மூச்சு காற்ற உள்ள நிப்பாட்டணும், கும்பகம் பண்ணணும். அதுக்கப்புறம் வலதுல எக்ஸேல் பண்ணணும். இடதுல இன்ஹேல் பண்றது ஒரு பங்கா இருந்ததுன்னா கும்பகம் பண்றது 4 பங்கு, அதுக்கப்புறம் வலதுல எக்ஸேல் பண்றது 2 பங்கு. இது வந்து உடலுக்கான பயிற்சி தான். உடல் மூலமா தான் நாம இன்ஹேல் எக்ஸேல் பண்றோம். அந்நேரம் நம்மளுடைய மனதை என்ன பண்ணணும், மனம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? நம்ம பாட்டுல கைக்கு ஒரு வேலை, மூக்குக்கு ஒரு வேலை, கண்ணு, நம்மளோட மனது எல்லாம் சரியா, கவுண்ட் என்ன, இப்படியே இருக்கு. அப்ப அந்த மனதை என்ன செய்யணும் அப்படிங்கிற பகுதி தான் பிரத்யாகாரத்துல சொல்ல போறாரு. இப்ப நம்ம வந்து கோயிலுக்கு போறோம். கோயில் வந்து பெரிய கோயில்னா நம்ம நல்லா அந்த கோயில சுத்தி பார்ப்போம். கடைசியா நமக்கு எப்படி நம்ம அந்த கோயில முடிச்சிட்டு வெளியில வருவோம்னா எப்ப அந்த கருவறைன்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கிட்ட போய் நின்னு சாமி கும்பிடுறோமோ அப்பதான் நம்ம அந்த கோயிலுக்குன்னு போன நோக்கம் வந்து முடியும். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெளியில எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நம்ம கோயிலை விட்டு வெளியில வருவோம். அதே மாதிரிதான் இப்ப நம்ம வாசிமலை போனதும் அந்த மலை வந்து அவ்வளோ பெரிய மலை. நம்ம இங்கிட்டு சுத்தி அங்கிட்டு சுத்தி கடைசியா அந்த மலைக்கு மேல அந்த சின்னதா ஒரு கருவறை, அதுல வந்து பெருமாள் இருந்தாரு. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து நம்ம போன நோக்கம் முடியுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து வர்றோம். இதே மாதிரிதான் நம்மளுடைய உடலும், நம்மளுடைய மனம் வந்து
எங்கெங்கேயோ சுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த மனதை கரெக்டா எந்த இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் நம்ம பயிற்சியோட முடிவு. நம்மளுடைய மனதை எங்க கொண்டு போய் நிப்பாட்டணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா பயிற்சி முடிஞ்சிச்சு. ஆஹ் அப்ப அந்த அது எங்க போய் நிப்பாட்டணும், அதை எப்படி நிப்பாட்டணும், அந்த நிப்பாட்டுற இடம் எது, அங்க என்ன இருக்கும், இந்த விளக்கம் சொல்றதுதான் பிரத்யாகாரம் அப்படிங்கிற பகுதியில நம்ம பார்க்க போறோம். இப்ப முதல் பாடல் பார்க்கலாம். 578வது பாடல். கண்டு கண்டு உள்ளே கருத்து உற வாங்கிடில் கொண்டு கொண்டு உள்ளே குணம் பல காணலாம் பண்டு உகந்து எங்கும் பலமறை தேடியே இன்று கண்டு இங்கே இருக்கலும் ஆமே. இப்ப முதல் வார்த்தையே கண்டு கண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டு கண்டுனா இப்ப கண்டுன்னு ஒரு வார்த்தை ஒரு தடவை மட்டும் சொல்லலாம். ஆனா கண்டு கண்டுன்னு சொல்றாரு. ஏன்னா நம்மளுடைய ஐம்புலன்களை அப்படி லேஸ்குள்ளலாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெளியில செல்லக்கூடிய 5 பொறிகள், அந்த நம்மளுடைய ஐந்து ஐந்து அந்த பொறிகள் அனைத்தையும் உள்ளே கருத்து உற வாங்கிடில் அத வெளியில போக விடாம உள்ளுக்குள்ள பொருந்தும்படி செய்யணும். அப்ப அது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் கண்டு கண்டுன்னு சொல்றாரு. அந்த ஐம்புலன்களும் வெளியில போகுது, நம்ம உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். பழையபடியும் அது வெளியே போகுது, உள்ள கொண்டு வர நினைக்கிறோம். அது போகுது போகுது, திரும்ப திரும்ப அது வெளியிலே தான் போகும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் கண்டு கண்டு அப்படின்னு 2 முறையா சொல்லியிருக்கார். அப்ப எல்லாருக்குமே இது கஷ்டமான பயிற்சி தான். ஐம்புலனையும் அப்படியெல்லாம் நம்மளால எளிமையா உள்ள கொண்டு வர முடியாது. கண்டு கண்டு உள்ளே கருத்து உற வாங்கிடில், இந்த வெளியில் செல்லக்கூடிய இந்த ஐம்புலன்களுடன் சேர்ந்த மனதை உள்ளே வர செய்து கருத்து உற அப்படின்னா பொருந்தும்படி, ஒரு இடத்துல அதை பொருத்தி நிப்பாட்டும்படி செய்திடில் கொண்டு கொண்டு, இங்கேயும் திரும்ப கொண்டு கொண்டு. அப்ப நம்ம உள்ள என்னதான் அதை நிப்பாட்டி பொருத்தணும்னு நினைச்சாலும் அது பழையபடி வெளியில வெளியில போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. கொண்டு கொண்டு உள்ளே குணம் பல காணலாம். அப்படி வெளியில போகணும் போகணும்னு சொல்லக்கூடிய மனதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்குவப்படுத்தி உள்ளேயே நிப்பாட்டினோம் அப்படின்னா உள்ளே குணம் பல காணலாம். அங்க உள்ள இருக்கக்கூடிய பலவிதமான குணங்கள். இந்த இடத்துல குணம் அப்படிங்கிறது என் குணத்தான். நம்ம இறைவனுக்கு 8 விதமான குணங்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த 8 குணங்களையும் இருக்க குணம் பல அப்படின்னாலே இந்த இடத்துல இறைவனை காணலாம். பண்டு உகந்து எங்கும் பலமறை தேடியே. பண்டு உகந்து அப்படின்னா நம்ம பக்குவப்பட்டு எங்கும் பலமறை, பலமறை அப்படிங்கிறது பொருளான இறைவன், அந்த மேலான பொருளை நம்ம எல்லாராலையும் தேடப்படுபவன், இந்த 4 மறைகளிலும் தேடக்கூடியவன். இறைவனை நம்ம எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோமோ அவன் அந்த இடத்துலதான் இருக்கான். தேடியை இன்று கண்டு இங்கே இருக்கலும் ஆமே. அப்படி நம்ம முயற்சி பண்ணி தேடிய அந்த இறைவனை அப்ப நம்மளால காண முடியும் அப்படின்னு சொல்றாரு. எப்ப காண முடியும்? நம்மளுடைய ஐம்புலன்களும் கண்டு கண்டு வெளியில வெளியில தான் போய் தேடிக்கிட்டே இருக்கோம். அப்படி வெளியில போற ஐம்புலன்களையும் உள்முகமாக செலுத்தி மனதோடு பொருந்துமாறு நம்ம பயிற்சி செய்யும் போது கொண்டு கொண்டு உள்ளே குணம் பல, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மனம் பக்குவப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண் குணனான இறைவனை பண்டு உகந்து எங்கும் பலமறை தேடியை, அந்த 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 இறைவனை தான் நம்ம பல மறைகளிலும் பல விதமான வேதங்களிலும் அவனை தான் நாம தேடிக்கிட்டு இருக்கோம். இன்று கண்டு இங்கே இருக்கலும் ஆமே. அத்தகைய இறைவனானவன் நம்ம உடலுக்குள்ள இந்த ஒரு இடத்துலதான் இருக்கான் அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். அப்ப நம்ம பிராணயாம பயிற்சியோட சேர்ந்து பிரத்யாகாரம் பயிற்சியையும் நாம செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த பகுதியில உணர்த்துறாரு. இப்ப என்ன சொல்லியிருக்காரு? ஐம்புலனும் வெளியே போகக்கூடாது,
மனதோட பொருந்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் எந்த இடத்துல அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லல. அடுத்த பாடல் பார்க்கலாம். 579வது பாடல். நாபிக்கு கீழே 12 அங்குலம் தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிகிலர் தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிந்த பின் கூவிக்கொண்டு ஈசன் குடியிருந்தானே. இப்ப அந்த இடத்தை வந்து சொல்றாரு, எந்த இடத்துல போய் மனசை நிப்பாட்டணும், எப்படி அந்த ஐம்புலன் போக போக திரும்ப மனம் வரும். இப்ப இந்த மனமும் ஐம்புலனும் அது வந்து எப்படி இணைக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம வந்து ரோட்ல போய்கிட்டு இருப்போம். எதிர்த்து வர்றவங்க போறவங்களெல்லாம் நாம பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஹாய் சொல்லிக்கிட்டு அப்படியெல்லாம் தான் போவோம். என்னைக்காவது சில நேரம் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களே நமக்கு முன்னாடி வந்திருப்பாங்க. ஆனா நம்ம கவனிக்காம போயிருப்போம். அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் போட்டு சொல்லுவாங்க, நான் எவ்வளவு பக்கத்துல வந்தேன், சிரிச்சேன், நீ என்ன கண்டுக்காம போயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம வந்து இல்ல, நான் சத்தியமா உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நமக்கு கண்ணு தெரியாம போச்சானா இல்ல, கண்ணு நல்லா தெரியுது, நம்ம எல்லாத்தையுமே நல்லா பாக்குறோம். ஆனா ஏன் நமக்கு அது தெரியல அப்படின்னா, இந்த கண்ணும் மனதும் இணைக்கப்படல. அந்நேரம் நம்ம மனம் வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருந்திருக்கு, நினைச்சிட்டு இருந்திருக்கு, கேட்டுட்டு இருந்திருக்கு. அப்ப இந்த கண்ணும் மனதும் வந்து இணைக்கப்படல, ரெண்டும் டிஸ்கனெக்ட் ஆகி இருக்கு. அதனால அந்நேரம் நம்ம கண்ணு முன்னாடி வந்தவங்க எல்லாம் தெரியல. இப்ப அதே மாதிரி சில நேரம் நம்ம இன்ட்ரெஸ்டா புக்கு படிச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம அம்மா பக்கத்துல வந்து நின்னு ஏதாவது கேள்வி கேட்பாங்க. நம்ம நம்ம காதுலே வாங்காம நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்ப என்ன ஆயிருக்குன்னா, நம்மளுடைய கண்ணும் மனதும் கனெக்ட் ஆகி இருக்கு. கண் என்னெல்லாம் பாக்குதோ அத மனசு வாங்கிட்டு இருக்கு. ஆனா நம்மளோட மனம் வந்து காதோட கனெக்ட் ஆகல. அம்மா பேசுனது காதுல விழுது, ஆனா மனம் வந்து அத வாங்கிக்கல. அப்ப மனம் நினைச்சாதான் இந்த ஐம்புலன்களோடையும் இணைக்க முடியும். அப்ப மனம் வந்து இந்த ஐம்புலன்களையும் நீங்க வந்து வெளியில போய் எதையும் கேட்க வேணாம், பார்க்க வேண்டாம் அப்படின்னு மனம் முடிவு எடுத்துருச்சுன்னா இந்த ஐம்புலன்களும் வெளியில போகாது. அப்ப மனசுகிட்ட தான் எல்லாமே இருக்கு. அப்ப மனதை வந்து நம்ம எங்க பார்க்கணும், மனம் எங்க கேட்கணும், மனம் எதை நுகரணும்னு மனதுக்கு நாம சொல்லிட்டோம்னா ஐம்புலன்களும் மனம் சொல்றத தான் கேட்கும். அதுவா வெளியில போய் எந்த நியூஸ கொண்டு வந்தாலும் மனம் அதோட சேரல அப்படின்னா அது வந்து மனதை வந்து பாதிக்காது. அப்ப இப்படிதான் நம்ம வந்து மனதை எந்த இடத்துல வச்சு பிரத்யாகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போறாரு. நாபிக்கு கீழே, நாபி அப்படிங்கிறது நம்மளுடைய தொப்புல சொல்றாங்க. நாபிக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்தை தான் நாம கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. 12 அங்குலம், அங்குலம் அப்படிங்கிறது நம்ம பொதுவா 1 இன்ச்சுன்னு சொல்லுவோம். அப்ப நாபிக்கு கீழே 12 அங்குலம்னா கிட்டத்தட்ட 1 ஜான். அப்ப நம்மளுடைய தொப்புல இருந்து கீழே 1 ஜான் அளந்தோம்னா நம்மளுடைய ஆசன வாய்க்கு கொஞ்சம் மேல வரும். எல்லாருக்குமே அவங்களோட கை அளவுக்கு 12 அங்குலம் எடுத்தோம்னா அதுதான் வந்து அந்த அந்த இடம், நம்ம எந்த இடத்துல மனதை வைக்கணும் அப்படிங்கிற இடம். தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிகிலர். இப்ப அந்த அந்த எந்த இடம்னு சொல்லிட்டாரு. நம்மளுடைய தொப்புல இருந்து 12 அங்குலம் கீழே வைக்கணும்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்துல என்ன இருக்கான், ஒரு மந்திரம் வந்து இருக்கான். தாபிக்கும் அப்படின்னா மேல எழுப்பக்கூடிய ஒரு மந்திரம் வந்து அந்த இடத்துல இருக்கான். அது ஏன் அந்த இடத்துல மட்டும் இருக்கு, மற்ற இடத்துல நம்ம ஏன் கவனத்தை வைக்க கூடாது, அங்கெல்லாம் அந்த எண்ணம் அந்த மந்திரம் இல்லையானா அங்கெல்லாம் அந்த மந்திரம் இல்ல. இந்த மந்திரம் அப்படிங்கிறது என்னன்னா அது பஞ்சபூதத்தை தாண்டின ஒரு விஷயம்தான் அந்த சவுண்டு. இப்ப நம்ம அண்டத்துல நம்மளுடைய பூமி இருக்கு. பூமியை சுத்தி என்ன இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு. நிலம், காற்று, நீர், நெருப்பு, ஆகாயம் இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த இந்த உடலை இயக்குது, இந்த அண்டத்தை இயக்குது எல்லாமே. அப்ப இந்த பூமியினுடைய புவியீர்ப்பு விசைனால அது என்ன பண்ணுது, எல்லா விஷயங்களையும் தன்னை நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப ஏதாவது ஒண்ணு பூமிக்கு தேவையில்லாதது அப்படின்னா அது வந்து பூமியை தாக்காதபடியும் அது வந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இதுக்குள்ளதான் நம்மளுடைய ஆன்மாவும் உள்ள வந்திருக்கு. இந்த ஆன்மா வந்து நம்ம முதைய என்ன பார்த்தோம், அது வந்து நாத விந்து தத்துவங்களால ஆனது, பஞ்சபூதங்களையும் தாண்டின ஒரு விஷயம். நாதமும் விந்துவும், சிவனும் சக்தியும்
இறங்கி வந்து அப்படியே பஞ்சபூதங்களா வந்து நமக்கு இந்த உடலை கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஆன்மா வந்து சுத்தமான நாத விந்து தத்துவமா நம்ம உடலுக்குள்ள இருக்கு. அப்ப பஞ்சபூதங்களால ஆன இந்த உடலுக்குள்ள சுத்தமான ஒரு உடல், அததான் நம்ம வந்து கருவறைன்னு சொல்றோம். கோயில்ல வந்து அத்தனை இடங்கள் இருந்தாலும் அந்த குறிப்பிட்டு ஒரு இடம் கருவறைன்னு வச்சு அதுல இருட்டா வச்சு அதுல பஞ்சபூதங்கள் இல்லாம அந்த இடத்துல ஒரு நாதமும் விந்துவும் மட்டும் இருக்கிற மாதிரி அமைச்சு இந்த உடல் தான் இப்படி இருக்கு. உள்ளம் பெரும் கோயில் ஊனுடல் ஆலயம்னு பாக்குறோம் இல்லையா? அப்ப இந்த உடல் எப்படி இருக்குங்கிறத தான் நமக்கு அந்த ஆலயமா கட்டி வச்சிருக்காங்க. அப்ப நம்ம உடல்லையும் அந்த மாதிரி இருட்டான ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல என்ன இருக்குன்னா நாதமும் விந்துவும் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு. அப்ப அந்த இடத்துலதான் மந்திரம் வந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப மற்ற இடங்கள்ல பஞ்சபூதம் தான் இருக்கு. அந்த தொப்புளுக்கு 12 அங்குலம் கீழே இருக்கக்கூடிய இடத்துல அந்த நாதம் இருக்கக்கூடிய ஒரு இடமா வந்து இருக்கு. தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிகிலார். இப்ப நமக்கு என்னன்னா அந்த இடம் எங்க இருக்கணும் தெரியல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மந்திரம் என்ன அப்படிங்கறதும் தெரியல. அதனால நம்மளுடைய மனதை கரெக்டா அந்த இடத்துல வைக்க தெரியாம நம்மளுடைய ஐம்புலன்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மனதை வந்து போய்கிட்டு இருக்கு. அப்ப தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிகலார்னா நம்ம தான் அந்த மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்காத வர நம்மளால அங்க போய் நம்மளுடைய மனதை வைக்கிறதோ அங்க இருக்கக்கூடிய ஆற்றலை எழுப்புறதோ எதுவுமே நமக்கு வந்து தெரியாது. தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிந்த பின், இப்ப அந்த இடத்துல என்ன மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை நம்ம மனதை அந்த மந்திரம் ஒலிக்கக்கூடிய அந்த சத்தத்தின் மேல நாம வந்து வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய காது அந்த மந்திரத்தை கேட்கணும், நம்மளுடைய மூக்கு அந்த இடத்த நுகரணும், நம்மளுடைய கண்ணை மூடி அந்த இடத்த பார்க்கணும். எல்லாமே நம்ம அந்த மாதிரி பயிற்சி செய்யறதுதான் தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிந்த பின். அது எப்படி அப்படின்னு கத்துக்கிட்டோம்னா, கூவிக்கொண்டு ஈசன் குடியிருந்தானே அந்த இடத்துல அந்த மந்திரமா கூவுறதே யாரா? இறைவன் ஈசன் தான் அந்த இடத்துல கூவிக்கொண்டு குடியிருக்கிறான். அப்ப அந்த நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து மூலாதாரத்துக்கு கொஞ்சம் மேல நமக்கு ஓரளவு தெரியும் அந்த இடத்துல இருக்கிறது தான் குண்டலினி ஆற்றல் அப்படின்னு தெரியும். அப்ப அவர் இந்த பயிற்சியில நம்ம கவனத்தை எங்க வைக்க சொல்றாரு? அந்த குண்டலினி ஆற்றல் மேல வைக்க சொல்றாரு. அங்க என்ன இருக்கும்? ஒரு மந்திர சத்தம் இருக்கும். அந்த மந்திரம் தான் நம்மளை வந்து மேல எழுப்பி கொண்டு வரும். பஞ்சபூதங்கள் வந்து இந்த உடலுக்குரியது, அதை தாண்டுனா அந்த ஆன்மா இருக்கக்கூடியது வந்து அந்த நாதமான அந்த மந்திரத்துல தான் இருக்கு. அதை தெரிஞ்சு அந்த இடத்துல மனதை வச்சு நாம பயிற்சி பண்ணிட்டோம், அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கூவிக்கொண்டு அந்த மந்திர வடிவமாகவே இருப்பவன் ஈசன். அவன் குடியிருக்கக்கூடிய இடமும் அதுதான். எந்த இடம்? நாபிக்கு கீழே 12 அங்குலம், நம்மளுடைய தொப்புளுக்கு கீழே 12 அங்குலம் அளவுல, கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருடைய கை அளவுக்கும் ஒரு ஜான் அளவுக்கு கீழே வந்து இருக்கு. அந்த இடத்துல நாம கவனத்தை வச்சு மந்திரம் ஜெபித்து நம்மளுடைய மனதை அங்க வச்சு பிரத்யாகாரம் செய்ய ஆரம்பிச்சோம்னா அங்கதான் ஈசன் வந்து குடியிருக்கிறான் அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு இந்த 2 பாடல் போதும். முதல் பாடல் இந்த ஐம்புலன்களும் மனதை வந்து வெளியில கொண்டு போய்கிட்டே தான் இருக்கும். கடினமான பயிற்சி தான், ஆனாலும் நம்ம பயிற்சி பண்ணி மனதை வந்து உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இறைவனை அடையலாம். அது எங்க கொண்டு வரணும்? நம்மளுடைய தொப்புளுக்கு 12 அங்குலம் கீழே. 2வது பாடல்ல அவ்வளவு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. இனி 3வது பாடல்ல இன்னும் நுணுக்கமா தொப்புளுக்கு 12 அங்குலம் கீழே அப்படின்னாலும் அது எந்த இடம், அது எப்படி இருக்கும், அதோட நிறம் என்ன, அது எல்லாமே அடுத்த பாடல்ல வந்து விளக்கி இருக்காங்க. அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சந்தேகம் இல்லைனா அண்ணா நீ எக்ஸ்பிளைன் பண்றியானா? மக்களே வணக்கம். ரைட்டு, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்?
நீ பேசும்போது நிறைய பேசுவோன்னு நினச்சேன். டைம் இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ம், ரைட்டு. அதாவது பிரியா, ரைட்டு. பிரியா என்ன சொன்னான்னா, பிரத்யாகாரம்ன்றது சமஸ்கிருத வார்த்தை அப்படின்னா, அது சுத்தமான ஒரு தமிழ் வார்த்தை தான். அத மாதிரி வாசிக்காதீங்க, பிரத்யஹாரா அப்படின்னு வாசிக்காதீங்க. பிரதி ஆகாரம் அப்படின்ட்டு. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா த சென்ஸ், 5 சென்ஸையும் நம்ம வெளியில போறத வித்ட்ரா பண்ணிட்டு மனதை உள்முகமா திருப்பணும். மைண்டை உள்முகமா திருப்பணும். அந்த 5 பொறிகள் மூலமா தான் வெளியே மனது போகுது. இந்த 5 சென்ஸை வித்ட்ரா பண்ணிட்டு மனதை உள்முகமாக திருப்புவது, அதுதான் ஆங்கிலத்துல அவங்க சொல்லக்கூடியது. ஆனா நம்மளுடைய தாய்மொழியில மட்டும்தான் அதோட சீக்ரெட் இருக்கும். பிரதி ஆகாரா, பிரதி அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? அப்படின்னா நம்ம காப்பி, ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறோம் இல்லையா, அத பிரதி அப்படின்னு தமிழ்ல. பிரதி அப்படின்னா மாற்று அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பதிலா இதை கொடுக்கலாம், ஒரிஜினலை கொடுக்காத, அதோட பிரதியை கொடு. புரியுதுங்களா? பிரதின்னா மாற்று, ஆகாரம்னா மாற்று ஆகாரம். ஆசனம் பண்ணோம், பிராணாயாமம் பண்ணோம், இடகலை வடகலையில் உள்ள அடைப்பெல்லாம் எடுத்து விட்டு ரெண்டையும் சீரா இது பண்றது எல்லாம். அதோட பலன் உனக்கு என்ன? அப்படி பண்றதுனால என்ன பலன்? உனக்கு மாற்று ஆகாரம் உனக்கு கிடைக்கும். இந்த பிரத்யாகாரம்ன்றது ஒரு ஒரு ப்ராசஸ். இந்த 8 ப்ராசஸ்ல இந்த பிரத்யாகாரம்ன்றது மிக பெரிய ப்ராசஸ், மிக முக்கியமான ப்ராசஸ். ஏன்னா ஒரு யோகிக்கு ஆசனம், அதாவது ஒரு யோகா பண்ணக்கூடிய ஒருத்தனுக்கு அவன் உடம்புலேயே ஆகாரம் சுரக்குது. வெளியே இருந்து அவன் அதிகமா சாப்பிட தேவையில்லை, பிரதி ஆகாரம் நடக்குது. மூலாதாரத்துல இருந்து அந்த ஒளி நம்ம குண்டலினி அக்னிய அப்படியே எழுப்பி மேலே கொண்டு போய் தலையில இருந்து சில இது சுரக்குது. அந்த இது நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் பிரதி ஆகாரம். சரிங்களா? அதாவது இந்த மீனிங்கை தெளிவா சொல்றேன். இது தமிழ். அதாவது செப்புன்னுவாங்க நம்ம அடுத்த ஸ்டேட்ல போனா. அப்படியே பக்கத்து ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா பறை அப்படின்பாங்க, பறையும் அப்படின்பாங்க இல்லையா? அப்படியே நம்ம ஸ்ரீலங்கா போனா கதைக்கும் அப்படின்பாங்க. இது எல்லாம் அந்தந்த நாட்டு அந்தந்த மொழியோட சொற்கள் நினைக்கிறீங்களா? இது நம்மளுடைய தமிழ் சொல். நம்ம யூஸ் பண்ணல, வேற ஒருத்தர் ரொம்ப நாள் யூஸ் பண்றோம், அதனால அப்படி ஆகி போச்சு. அங்க திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் தமிழ் சொற்களே. நம்ம யூஸ் பண்றது இல்ல, அதை நம்ம நல்லா தேடி இது பண்ணீங்கன்னா நம்ம அதை பிடிச்சிடலாம், அதை பிடிச்சிடலாம். சரிங்களா? ஆமா, அது நமக்குள்ள உள்ள நாதமே சொல்லி கொடுக்கும், இதை எப்படி நம்ம யோசிக்கிறது, இதை எப்படி இது பண்றது அப்படின்ட்டு. ஒரு நாள் நமக்கு ஏதோ ஒரு மூலமாவே நமக்கு வரும். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா, பைய வாடா அப்படின்பாங்க, பைய பைய பதறாம வா அப்படின்பாங்க இல்லையா? பைய பதறாம வா, பைய நட அப்படின்பாங்க இல்லையா? இதே நாங்க கோயம்புத்தூர்ல படிக்கும் பொழுது எங்களை பயங்கர, நானும் அபின்ட்டு எங்க சொந்தக்கார பையனும் தான் ரூம் எடுத்திருப்போம். நாங்க பேசுறத பார்த்தா அவங்களுக்கு பயங்கர காமெடியா இருக்கும்.
பைய குடுறா. அதாவது ஒருத்தன்ட்ட பையன் பையன் வந்து காசு வாங்கியிருக்கேன். பைய குடுறான்னா, நம்ம மெதுவா குடுறா அப்படின்னா, என்னடா நான் அன்னைக்கு 10 ரூபா வாங்கினேன், இன்னைக்கு என் பேக்கையே கேட்குற அப்படின்பான் அவன். பைய குடுறா அப்படின்னா இல்லையா? இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பாஷைன்னு நெனைப்போம். ஆனா, பல புலவர்கள்ல செய்யுள்ல பைய நடந்தால் அப்படின்னா, மெதுவா அழகா மெதுவா வரா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா மக்களே? நமக்கு தெரியாத வார்த்தை என்றனால அது அந்த மொழியில அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா திருமந்திரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் நம்மளுடைய தாய்மொழியிலிருந்து வந்ததுதான். சரி. இன்னொன்னு பிரியா சொல்லும் பொழுது, இந்த எங்குணத்தான அவ மறந்து போய் கடவுளோட குணங்கள் 8 குணங்கள்னு சொல்லிட்டா. கட சிவனோட குணம் அப்படின்றது நிர்குணம். அவனுக்கு குணமே கிடையாது. குணாதிதன் அப்படின்னா குணத்தை எல்லாம் கடந்தவன் அர்த்தம். இந்த 8 குணம் யாருக்கு கிடைக்கும்னா, இந்த பிரத்யேகாரத்துல இருக்கும் பொழுதுதான் இந்த 8 குணம் இந்த யோகிக்கு கிடைக்கும். யோகம் பண்ணக்கூடியவனுக்கு கிடைக்கக்கூடிய குணம் தான் இந்த 8 குணம். இந்த 8 குணம் அவனுக்கு தேவையே கிடையாதே. இந்த 8 குணம் அவனுக்கு தேவையே கிடையாதே. இந்த 8 குணம் நமக்கு தான் தேவை. ம். சிவன் சிவந்த ஒளியா இருக்கான். அவனுக்கு எதுக்கு தூய உடம்பு தேவை அவனுக்கு? தூய உடம்பு உனக்கு தான் தேவை. இல்லையா? ம். அது அந்த 8 குணத்தையும் வாசியேன் பிரியா. ஒன்னொன்னா சொல்லு. தன் வயத்தன் ஆதல். தன் வயத்தனாதல் அப்படின்னா இந்த பிரியா மாதிரி. செல்ஃப் ரிலையன்ஸ் இல்லையா? தன் வயத்தனாதல்னா உனக்கு என்ன தேவையோ அதை வந்து நீயே செய்ய முடியும். யாரும் உனக்கு சொல்லி கொடுக்கணும், யாரும் ஒருத்தன் உனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு கிடையாது. உனக்கு என்ன வேணுமோ அதை நீயே உன்னால செஞ்சுக்க முடியக்கூடிய ஒரு குணம். இது கடவுளுக்கு தேவையில்லையே. கடவுளுக்கு எதுக்குப்பா இந்த குணம்? ம் அவன் எல்லா குணமுத்தையும் தாண்டி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன். இல்லையா? ரெண்டாவது பிரியா. தூய உடம்புடைமை. ஆமா, தூய ஹேவிங் த பியோர் பாடின்னு சொல்றோம் இல்லையா? தூய உடம்பு அப்படின்னா மலம் போயிடும். வாதம், பித்தம், கபம் இது எல்லாம் சரியாயி மலம் உனக்கு போயிடும். நீ அதுக்கப்புறம் நீ என்ன சாப்பிட்டாலும் சரி, உன் உடம்புல மலம் தங்காது, கபம் தங்காது. அடுத்தது பிரியா. அளவிலா ஆற்றல் உடைமை. ஆமா, அளவில்லா ஆற்றல் உடைமை அப்படின்றது. அதான் வந்து முடிவில்லா ஆற்றல் உடைமை அப்படின்ட்டு. ஆமா, உன் ஆற்றல் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நம்ம சாப்பிட்டாதான், எக்ஸசைஸ் பண்ணாதான், ப்ரீதிங் பண்ணாதான் நமக்கு எனர்ஜி இருக்கும்லாம் கிடையாது. அந்த மாதிரி இந்த இந்த பயிற்சியில உனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் தான் இந்த 8 குணம். அடுத்தையும் சொல்லு பிரியா. பாசங்களில் இருந்து நீங்கி இருப்பது. பாசங்களில் இருந்து நீங்கி இருப்பது தான் அந்த தூய உடம்புன்னு வச்சுக்கோங்க. சரி, பாசங்கள்னா அந்த நம்ம இந்த 3 இது சொல்றோம் இல்லையா? ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம், கண்மம், மாயை இதுல இருந்தும் விலகிருது. சுத்த உடம்பும் கிடைச்சிருது. ஆமா, அந்த பாசமும் விலகிருது. சொல்லு பிரியா. பேரருள் உடைமை. ஆமா, உனக்கு அருள் அருள் உன் கண்ணுல இருந்து தண்ணி அதுவாவே வரும். எவனையாவது பார்த்து கோவப்பட்டிருப்ப, அது கோபம் வராது, உனக்கு கருணையா மாறும், அருளா மாறும். இயற்கை உணவு கொண்டிருத்தல். இயற்கையோட உணர்வு. இயற்கை உணர்வு கொண்டிருத்தல். ஆமா, அத வந்து இயற்கை உணர்வித்தான், உணர்வினாதல் அப்படின்பாங்க. உணர்வினாதல் அப்படின்பாங்க. அதாவது இப்போ புதுசா ஒரு தென்னை மரத்தை பாக்குறீங்க. அது பார்த்த உடனே உங்களால வந்து உணர முடியும். ஓ, இந்த தென்னை மரம் இங்க வந்திருக்கு. ஏன்னா வந்து இது இங்க வந்து காற்று பூதம் அதிகமா இருக்கு. தென்னை மரத்துக்கு காத்து ரொம்ப இதா வேணும். ஆமா, இந்த இடத்துல ஏன் நெல்லு நிறைய கிடைக்குது, ஓ இந்த இடத்துல நீர் நிறைய சேருது. அப்ப இந்த நீருக்கு இது ஒரு இயற்கைக்கு போனீங்கன்னா அந்த பஞ்சபூதமும் பேசும் உங்க கூட. பஞ்சபூதம்ன்றதே இந்த இயற்கையோட மொழி. அந்த மொழி உங்களுக்கு அதுவாவே உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். இந்த இது ஏன்
வெள்ளை கலர்ல பூக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ம் எல்லாமே. ம் சொல்லு பிரியா, அடுத்தது. முக்காலத்தையும் உணர்ந்திருத்தல். ஆமா, அதைத்தான் வந்து முற்றும் உணர்தல் அப்படின்பாங்க. முக்காலம்னு சிலதுல சொல்லுவாங்க, சிலதுல முற்றும் உணர்தல் அப்படின்றது. முக் முக்காலமும் உணர்றது தான் வந்து கம்ப்ளீட்டா முழுமையா உணர்றது. ம் அதான் முற்றும் உணர்தல் அப்படின்னா வந்து அந்த முழுமையா உன்னால உணர முடியும். உன்னால டீட்டெயிலா இது இதுன்னு பிரிச்சு சொல்ல முடியாது. ஆனால் முற்று அப்படின்னா வந்து முடிவுன்னு கிடையாது. முற்றுனா முற்று பெறுதல், முற்று பெற்றுச்சு இந்த கதைனா நிறைவு பெறுது, நிறை பெறுதல் அப்படின்ற கம்ப்ளீஷன். அதோட முழுமையா உன்னால புரிஞ்சுக்க முடியும். ம் அளவிலா ஆனந்தம் உடைமை. ஆமா, உனக்கு வந்து ஆனந்தம் அதுவா வரும். ஆமா. எப்படி இந்த வாழ்க்கை வந்து என்னடா வாழ்க்கை, என்னடா டெய்லி இதையே நம்ம பண்ண வேண்டியது இருக்கு, இதெல்லாம் மாறின்ட்டு அளவிலா ஆனந்தமா இருக்கும். அடுத்து இன்னைக்கு என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ, பயங்கர இதா இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸுக்கு வருவாங்க, நம்ம இதை எப்படி சொல்ல போறோம், எல்லாம் அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கும். ம் அவ்வளவுதானா? ஆமா பிரியா. அப்படி இது எல்லாமே நம்ம ஒரு பயிற்சியில ஒரு யோகிக்கு கிடைக்கக்கூடிய இந்த 8 குணமும் உனக்கு எதுல கிடைக்குன்றான்? இந்த சத்தியா. பிரத்யாகாரத்துல கிடைக்கும் அப்படின்ட்டு. ம் அதாவது இந்த பிரியா இது சொன்னா இல்லைங்களா, அதாவது மைண்ட் 5 பொறிகளை மைண்டு வந்து சேர்ந்து இது பண்ணுது இல்லையா. ம் அதைத்தான் பிரியா சொன்ன. மைண்டையே பாருங்களேன். மைண்ட் அப்படின்னா கவனம்னு அர்த்தம். மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அப்படி. மைண்டு பாருங்களேன், எதையாவது மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்க நான் பேசுறத மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் மைண்டிங் வாட் ஐ ஆம் டாக்கிங் இல்லையா. இப்போ அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், உங்க மைண்டு வந்து நேற்று என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னா அதை மைண்ட் பண்ண போயிடும். இப்போ நீங்க வாட்சை பார்த்தீங்கன்னா மைண்ட் இஸ் மைண்டிங் த டைம் இல்லையா. நீங்க தூங்கிட்டீங்கன்னா மைண்ட் வில் மைண்ட் த பாடி அப்படின்ட்டு நம்ம இதுல சொல்லுவாங்க. தூங்கும் பொழுது மைண்ட் வந்து முழுமையா பாடியை வந்து பார்க்க போயிடும் இல்லையா. நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல மைண்ட் பாடியும் விட்டு போயிட்டு அந்த துரிய நிலைக்கு போயிடும், அண்டத்தையே பார்க்கும். மைண்ட் ஆல்வேஸ் மைண்ட் தூங்கவே தூங்காது. உடல் தூங்கிருது, ஆனா மைண்ட் வந்து வேற எதை மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா, அதுதான் அந்த மைண்ட். அப்பேற்பட்ட மைண்ட், அந்த கவனம் மைண்ட் இங்க வந்து எதை வந்து கண்டு கண்டு எதை வந்து கொண்டு கொண்டு அப்படின்றாருன்னா, கொண்டு உள்ளே கண்டு கருத்துனா உன் கவனத்தை உள்முகமா திருப்பு, உன் கவனத்தை உள்முகமா கொண்டு வா அப்படின்றது தான் அந்த 578ல சொல்றாரு. அப்படி வந்தாலே உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த 8 குணங்களும் உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்ப 579 சரி, இந்த உள்ள கொண்டு வந்த மனத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அத அங்க வையி, அந்த ஆதாரத்துல வையி. அந்த ஆதாரத்துல ஒரு சவுண்ட் இருக்கு. அந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு கேட்கும். அதை அறியாதவன் பல பேரு. ஏன்னா அங்க மலம் அடைச்சிக்கிட்டு இருக்கு, உடம்புல மலம் அடைச்சிக்கிட்டு இருக்கு. நீ ஆசனம் பண்றது இல்ல, பிராணாயாமம் பண்றது இல்ல, கிரியை பண்றது இல்ல. அதனால உன்னால உணர முடியாது. ஆரம்பத்திலே திரும்ப திரும்ப கண்டு கண்டு திரும்ப திரும்ப கொண்டு கொண்டு உள்ள வா. அப்பதான் அந்த ஆதாரத்துல ஆதாரத்துல இருக்கக்கூடிய அந்த மந்திரம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கேட்கும். சில நேரம் நைட்டு அமைதியா இருந்தா நாதம் கேட்கும். அப்புறம் உடம்பு சுத்தம் ஆக ஆக அந்த நாதம் எப்பனாலும் கேட்கும். ம் அந்த மந்திரம் உனக்கு இதாயிடுச்சுன்னா, ஆமா, அந்த ஈசன் உன் உடம்புக்குள்ளதான் இருக்கான்றத உன்னால உணர முடியும் அப்படின்ட்டு. அதாவது இந்த பஞ்சபூதம் பாத்தீங்கன்னா பல இதை பண்ணும். காற்று பாத்தீங்கன்னா மேல மேல போகும், கீழே போகும், சுழலும், எல்லாம் பண்ணும். புரியுதுங்களா. காற்று பண்ண முடியாதது எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஒரு நெருப்பு பார்த்தீங்கன்னா அது மேல் நோக்கி தான் போகும். நீர் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி தான் போகும். ஆனா ஒரு காற்று என்னனாலும் பண்ணும் இல்லையா. இப்படி பஞ்சபூதமும் பல வித்தைகள் பண்ணாலும் அந்த பஞ்சபூதத்தால ஒண்ணு மட்டும் பண்ண முடியாது.
லீவியேஷன், எலிவேஷன். தமிழ்ல என்ன பிரியா சொல்லலாம்? ம் எழும்பி வருவதா? ஆமா. எழு எழுவுறது. ஒரு ஒரு கல்ல வந்து நீ வந்து அந்தரத்துல அப்படியே எழுந்து போய் அந்தரத்துல நிப்பாட்ட முடியுமா? எந்த பூதத்தாலையுமே முடியாது. ஆனா சவுண்டால முடியும். புரியுதுங்களா? அப்பேற்பட்ட அந்த மந்திரம் அங்க இருக்கு. அதாவது நம்ம வந்து இப்ப வந்து பல இது சொல்லிட்டு இருக்காங்க. பிரமிடு வந்து எப்படி கட்டியிருப்பாங்க? ம். இந்த இவ்வளோ பெரிய கல்ல அங்க எப்படி கொண்டு போயிருப்பாங்க? இந்த மாரி பல இது சொல்றாங்க. ஆனா இதுல வந்து சவுண்ட் ஆர்க்கிடெக்சர் அப்படின்ட்டு ஒரு மித்தாலஜி இருக்கு. ஒரு பிலீஃப். ஆர்க்கிடெக்சர்னா என்ன? ஒரு கட்டிடக்கலை. ஆனா சவுண்ட் ஆர்க்கிடெக்சர், சோனிக் ஆர்க்கிடெக்சர். சவுண்டுனா உன்னால கேட்கக்கூடிய சவுண்டு, சோனிக்னா உன்னால கேட்க முடியாத சவுண்ட், அல்ட்ரா சோனிக்ன்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல மனிதர்கள் வந்து சவுண்டை எழுப்பியிருக்காங்க. சவுண்டை எழுப்பி அந்த கல்லையே மேல உயர்த்தி கோபுரமா கட்டியிருக்காங்க. அங்கே யானையை வச்சு எழுப்ப முடியும், அவ்வளோ பெரிய கிரேன் இருந்திருக்கு அந்த காலகட்டத்துல. சவுண்டை வச்சே எலிவேட் பண்ண முடியும். ஏன்னா சவுண்டால மட்டும்தான் ஒரு இதை எலிவேட் பண்ண முடியும். அப்பேற்பட்ட சவுண்ட் அங்க இருக்கு. அந்த சவுண்டுக்கு அந்த மேலத்தான் அந்த குண்டலினி இருக்கு. இந்த பிராக்டிஸ்ல அந்த சவுண்டை உன்னால எலிவேட் பண்ண முடியும். அந்த சவுண்டோட சேர்ந்து அந்த குண்டலினி அக்னியும் சேர்ந்து அக்னி நாடியில மேல எழுந்து வரும். அதுதான் உன் தலையில உனக்கு முப்பாலையும் சுரக்க வைக்கும். அதுக்கப்புறம் உனக்கு சிறுக சிறுக உனக்கு ஐம்புலன்ல வரக்கூடிய எந்த உணவும், பிரியா சொன்னால பொறி வச்சு பிடிக்கிறது, எந்த பொறியும் உனக்கு தேவை கிடையாது. அப்படித்தான் உன்னுடைய 9 ஓட்டையும் அடைக்கும், 10வது வாசல் திறக்கும். அதுதான் இந்த இதை வந்து இந்த 9 ஓட்டை தான் பிரியா சொன்ன அந்த 5 பொறிகள். அது அது மூலமா தான் நம்மளுடைய ஜீவசக்தி, பிராணசக்தி, ஜீவ காந்த சக்தி எல்லாமே உடம்ப விட்டு வெளியே போய் அது உடம்பு ஒண்ணும் இல்லாம போயிடுது. ம். அதை எல்லாமே நம்ம வந்து கதவை அடைச்சு தேவையாக மட்டும் சொந்தக்காரங்க மட்டும் வந்தா கதவை திறந்துக்கலாம் இல்லையா? எப்பயுமே இந்த 9 ஓட்டையை நம்ம திறந்து வச்சுக்க தேவையில்லை இல்லையா? இதான் வந்து அவர் சொல்லக்கூடியது. பின்னாடியும் நிறைய சொல்லுவாரு. எந்த இடத்துல துல்லியமா அந்த இடத்துல மனசை வைக்கணும் எல்லாம் சொல்லுவாரு. இந்த 2 இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனதை அந்த கருத்தை, கவனத்தை, கருத்தை அங்க வையின்றோம்ல, உன் கவனத்தை அங்க வையின்றோம் இல்லையா? நம்ம சொல்லுவோம் இல்லையா? நான் இங்கதான் உக்காந்து இருந்தேன், இங்கிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனா அவர் போனாரா இல்லையான்னு கவனிக்கல அப்படின்போம் இல்லையா? கண்ணு தான் பார்க்கும், மனது தான் கவனிக்கும் இல்லையா? அப்போ உன் கவனத்தை, உன் கருத்தை உள்ள கொண்டு வா. உனக்கு எல்லா குணமும் உனக்கு வந்து சேரும். உள்ள கொண்டு வந்த மனத்தை நீ எங்க வைக்கணும்? ஆமா, நாபி தொப்புள்ள இருந்து 12 அங்குலம் கீழே, அதான் மூலதாரம். அங்க வை. அங்க எது வரைக்கும் வை? அங்க வந்து சவுண்டு உன் காதுல நாதம் கேட்கிற வரைக்கும் வை. மலை நீங்கி நாதம் கேட்கிற வரைக்கும் வை. ஈசா அங்கதான் இருக்கான். அதை அறிஞ்சவன் அறியாதவன் 2 பேர் இருக்கான் அப்படின்ற. அப்படி சரியா மக்களே? அப்ப இந்த குணம் அப்படின்றது நமக்கு தேவையான குணம் தான். அவன் நிர்குணன், அவன்கிட்ட எந்த குணமும் கிடையாது. குணாதிதன், குணமற்றவன், குணங்களுக்கெல்லாம் மேலோங்கி இருக்கவன். அவன் தான் சிவமா இருக்கானே. ஆமா, அவனுக்கு எதுக்கு இந்த குணங்கள்? அப்ப நம்ம ஆசனம், பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணாலும் நம்ம மனதை எப்படி உள்முகமா திருப்புறது அப்படின்னா, அந்த இடத்த நீ கவனிச்சாலே உன்னுடைய ஐம்பொறிகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே உள்ளதெல்லாம் வித்ட்ரா பண்ணி மனது, உன் கவனம், உன் கருத்து கருவில் வந்து உழுகும் அப்படின்ற மாதிரி. அப்படித்தான் இந்த 2 பாட்டையும் நான் பார்க்குறேன் மக்களே. ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஆமா, பிரதி அப்படின்னா மாற்றுன்னு அர்த்தம். அதை மறந்துடாதீங்க. திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் விரைவில் சந்திப்போம். நன்றி.